பிரேஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 45 அதிகாரம் 10 சொல்லுது, தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய டவுன் ஆகும் பொழுது, இல்லைனா நம்ம செய்கிற காரியம் ஒழுங்காக வரலை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம உடனே கேட்குறது, நான்லாம் எதுக்கு பிறந்தேன்னே தெரில அப்படின்னு நம்ம நிறைய டைம் கேட்டிருக்கலாம். இல்லை வேறு யாராவது சொல்கிறத நம்ம கேட்டிருக்கலாம். இப்போ நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், இல்லை நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது கிடைக்கலான்னா கூட நிறைய டைம் நான்லாம் ஏன் இருக்கேன்னே தெரில அப்படின்னு கூட நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நம்ம தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்னதாகவே ஏசப்பா நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சுருக்குறாங்க, ஒரு தரிசனத்தை வச்சுருக்குறாங்க. அது எப்போ நிறைவேறும் அப்படின்னா, நம்ம அவருடைய பாதையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றுமே நிறைவேறும். எரேமியா 1:7 சொல்லுது, நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க ஏசப்பா கிருபை செய்வாங்க. இப்போ ஏசப்பா ப்ரேயரில் காத்திருக்க சொல்கிறாங்களா, நம்ம காத்திருக்கணும். பொறுமையாக இருக்க சொல்கிறாங்களா, பொறுமையாக இருக்கணும். இல்லைனா இந்த காரியத்தை நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த காரியத்தை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஏசப்பா நான் என்ன செய்யணும்னு கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா 1:8 சொல்லுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதீங்க, ஏசப்பா எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஏசப்பா வல்லவராக இருக்கிறாங்க. God bless you.